இந்த உலகத்தை விட்டு ஒரு பெண் இல்லது ஒரு ஆண் தற்கொலை செய்துவிட்டால் அவருடைய காலம் முடிந்து விட்டதா? சம்பவங்கள் காத்திருக்கிறது என்பதை உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக ஃபர்ஸ்டில் சொல்கிறேன். பெண் டைரி. பெண்கள் பெற்றவர்களுக்கு இது ஒரு புரியாத புதிர் அமைய வேண்டும் என்பதற்கான ஒரு நோக்கம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பெண் டைரி 9வது பதிவு. 9வது பதிவு வரைக்கும் வந்திருப்பது ஒரு முழுக்க ஒரே காரணம். ஒரு நண்பர் சொன்னதுக்காக மட்டுமல்ல, இந்த உலகில் பல விஷயங்களில் பார்த்தால், பல நம்ம ஸ்கூலில் பார்த்தாலும், பல வேலை வாய்ப்புகள் செல்லும் இடங்களில் பார்த்தாலும், எல்லா இடங்களிலும் பெண்களை நமக்கு கொஞ்சம் அவமதித்து பார்ப்பதும் தவறுதலாக செயல்படுவதும் தான் நம் அன்றாடத்தில் நிறைய விஷயங்களை நம்ம சமூகத்தில் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதற்காகத்தான் இந்த பதிவுகளை நான் போடுகிறேன். தயவு செய்து இது ஒரு ஸ்டோரி அல்ல, இது உண்மை சரித்திர ஒரு கதை. இந்த உண்மையின் கதையை நீங்கள் எந்த அளவுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த கதைக்கு ஆழமான கருத்துக்களும் சிந்தனைகளும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் விதத்தில் இருக்கிறது. இந்த கதையில நீங்க சிந்திக்க வேண்டியது ஒரே விஷயம்தான். உங்க வீட்டில் பெண்கள் இருந்தால் நம்முடைய சிந்தனைகள் அப்படி வரும். ஏனென்றால் நமக்கு பெண்களை படிக்க விடுகிறோம். அவள் எப்படி படிக்கிறாள், கல்வியை எப்படி செயல்பட்டு கொண்டு வருகிறார் என்று பல வீட்டுகளிலும் பல அப்பா அம்மாக்களும் நிறைய விஷயங்களை கொஞ்சம் சிந்திக்காமலே விட்டுறாங்க. இப்படிப்பட்ட சில சிந்தனைகளை நமக்கு கொஞ்சம் போல எடுத்துக்கொள்ளணும். அதுக்காகத்தான் இந்த பெண் டைரியை நான் பதிவிட்டு வந்து கொண்டிருக்கிறேன். இந்த பெண் டைரி ஒரு ஆள், அதுக்கு சம்பந்தப்பட்ட ஆள் இறந்த பிறகு அதோட அவங்களுடைய கதை முடிந்து விட்டது என்று தான் நம்ம நினைக்கிறோம். பல சினிமாக்களில் அப்படித்தான் பார்க்கிறார்கள். ஒரு பெண் இறந்து விட்டால் தன்னுடைய ஆவிகள் மற்றவர்களை சோதனை செய்யும், மற்றவர்களை கொலை செய்யும். இப்படி பல விதங்களில் பல தத்துவமான யதார்த்தங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த பெண் டைரியான சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்லப்போகிறது. இங்கே அதிர்ச்சியும் ஆச்சரியத்தை கொடுக்கும் பெண் டைரியில் நமக்கு பல கருத்துக்களை உள்ளடக்கி வைத்திருக்கிறார். அந்த நண்பர் சொன்னபோது எனக்கு மிகுந்த ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. நான் பொதுவாகவே இந்த மாதிரி சில சம்பவங்களை நம்பவே மாட்டேன். அப்படி இருக்கும்போது எனக்கு நம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயத்துக்கு என்னை தள்ளப்பட்டது. அதனால்தான் தொடர்ந்து முயற்சியாக இந்த வீடியோவை பதிவிடுகிறேன். நம் வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் தான் இருக்கிறது நம்மளுடைய வீடியோ எந்தமான ஆழமான ஒரு கருத்தை அங்கே வைத்திருக்கிறது. அப்படி பார்க்கையில் அந்த ஆழமான சிந்தனையும் கருத்தும் தான் நமக்கு இன்னொரு பலனை தரும் என்பதை நம்புங்கள். அதனால் இந்த வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பெண் இந்த உலகத்தை விட்டு சென்றபோது அவர்கள் திருப்பி என்ன செய்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள் என்பதை சில விஷயங்களில் நமக்கு சொன்னாலும் நம்பாமல் இருக்கும் பல காட்சிகள் இந்த உலகத்தில் உண்டு. அப்படித்தான் பல சினிமாவுகளை எடுக்கிறார்கள், பேய் சினிமாவென்று. இந்த சினிமாவை பார்த்துதான் நமக்கு இப்படித்தான் இருக்குமோ என்று நமக்கும் நம்பிவிடுகிறோம். ஆனால் இங்கு கெட்ட ஆவியும் நல்ல ஆவியும் இருக்கிறது என்பதும் உண்மைதான். அப்படித்தான் பல விஷயங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் இறந்துவிட்டால் அதோட முடிந்துவிட்டது என்று அர்த்தமில்லை. நமக்கு கிறிஸ்துவ முறைப்படி பார்த்தால் பைபிள் சில வசனங்கள் இருக்கிறது. ஒரு மனிதன் இறப்பினும் வாழ்வான் என்பது ஒரு வார்த்தை உண்டு. அது 100க்கு 100 உண்மை என்பது நமக்கு புரிகிறது. இப்படித்தான் அந்த பெண்ணின் வாழ்க்கை. தன் மரணம் முடிந்த பிறகு அதோட அந்த பெண்ணின் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நமக்கு நம்பிவிடுகிறோம். ஆனால் அதுதான் இல்லை. அவர்கள் இன்னொரு உலகத்தில் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதும் நமக்கு சில விஷயங்கள் சொல்லும்போது புரிகிறது. அவர் இறப்பிலும் சில விஷயங்களாக இந்த உலகில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அதில் என்ற மாற்று கருத்தும் இல்லை. அவர்களுக்கு யார் பிடித்தவர்களோ யார் பிடிக்காதவர்களோ
யாரு நல்லவர்களோ யாரு கெட்டவர்களோ என்று பார்த்து பழகக்கூடியது தனி மனிதனாக புரிந்து கொள்ளாதது உண்மையில் இறந்து போன அந்த ஆத்மாதான் அதை புரிந்து கொள்கிறது. இங்கு நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதை பார்த்து பார்த்து பழகுகிறது. இப்படித்தான் அவருடைய இறந்த பின்பும் அவருடைய வாழ்க்கை ஒரு அங்கமாக பார்க்கப்படுகிறது. இப்படி சொல்லும்போது நம்பாமல் இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இது நிஜம் என்பதை நான் உங்களுக்கு புரிய வைக்க காத்திருக்கிறேன். சகோதரர்களே, இந்த மாதிரி மரணங்கள் நம் உலகத்தை விட்டு ஒரு காலமும் போகாது என்பதை நமக்கு புரிந்திருக்க வேண்டும். அதில் மரணங்கள் சாதாரணமாக இறந்தால் எதுவும் நமக்கு பாதிப்பில்லை என்று சொல்கிறார்கள். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ இருந்தும் வாழ முடியாமல் போகும் அந்த இயக்கத்தில் செல்கிறவர்கள் தற்கொலை செய்யும் பல ஆத்மாக்கள் தான் இப்படி இன்னொரு உலகத்தில் கெட்ட ஆவியாகவும் நல்ல ஆவியாகவும் மாறி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வீடியோவில் மீண்டும் தொடரப்போகிறோம். இது 9வது பதிவை நமக்கு பயங்கர ஒரு எதிர்பார்ப்பும் சிந்தனையை உங்களுக்கு கொடுக்க போகிறது. இது மீண்டும் சொல்கிறேன், இது ஸ்டோரி அல்ல, உண்மை சரித்திரம். இந்த சரித்திரத்தின் வடிவில் பல சம்பவங்கள் நடக்கிறது. அங்கே எடுத்துக்கொண்ட போதுதான் மனிதர்கள் வாழ்க்கையில் நுழைந்த ஒரு சம்பவங்கள் அந்த பெண் உருவாக்கி கொடுத்ததை நமக்கு மீண்டும் 10வது பதிவை சந்திக்கப் போகிறோம். அதுவரை காத்திருங்கள். இது உங்களுக்கு எதிர்ப்பான ஒரு சம்பவத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். இதில் ஒரு தொடக்கமும் ஒரு முடிவையும் நான் சொன்னால் 10வது பதிவை பாருங்கள். அதில் மீண்டும் பல சம்பவங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. அனைத்து நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த பெண் டைரி பதிவை தொடர்ந்து பார்க்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம இந்த பெண் டைரி மூலமாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ண வீடியோவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. இந்த வீடியோவுக்கு என்ன உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நம்மளிடம் கேட்கலாம். அதற்கான பதில் என்னிடம் இருக்கிறது. அன்பு நண்பர்களே, உறவுகளே, இந்த வீடியோவுக்கு சப்போர்ட்டும் மாறுதலும் என தேவைதான். ஆனாலும் இது புகழ்ச்சிக்காக அல்ல, ஒரு பெண்ணின் வாழ்க்கைக்காக. ஒரு பெண் மறைந்து விட்டால் ஆனால் இன்னும் பல பெண்கள் வாழப்போகிற நாடு இது. இந்த நாட்டில் பல பெண்களுக்காக உதவ வேண்டும் என்பதற்கான நோக்கத்தில் தான் இந்த ஸ்டோரி, அதாவது உண்மை சரித்திரம். மீண்டும் சொல்கிறேன், இது ஸ்டோரி அல்ல, உண்மை சரித்திரம். வணக்கம்.